ஒண்ணும் பண்ணல. அம்மா தான் மலர் பறிச்சாங்க, நானும் மலர் பறிச்சுட்டு வந்தேன். அவங்க முந்தாண்டில் வச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ண போடுறது பாயிட்டு கிடையாது, உள் பாயிட்டு மட்டும் தான் இருக்கு. அதனால உள்ளார போட்டுனா எடுக்க முடியல. அதனால புடிஞ்சு உள்ள விடுறது, அவளை புடிஞ்சு போடுறது. அடி வந்தடி மனிதன் சுந்தரமாடே என் பாலர் வந்த கமலத்தை பிடித்தினால் சென்றென்று மீறுழி சுவிச்சமாக வாய் வாய் கேளு சேமமாக வாழ்வா என்று மட்டுமே சொன்னேன். எதற்காக அழைத்தா என்று இன்றைய நாள் தினத்திலே கேட்கிறாய்? அடித்து திக்கு விஜயம் செய்ய போகிறேன். மதிகட்டு சிறப்பிடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாயே. நாயம் உனக்கு போனாலும் மாட்டாலும்
நடராஜருக்கு மரியாதை இருக்கிறார். அவர் கொண்டது யாரு? ஆனா பகவானாகிய கோபாலக்கண்ணன் தேவரின் ஒருவன் கொன்னுடுவானோ? ஐயோ 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 தேவனை தேவரின் பகை பொல்லாது என்று சொல்கிறாயே. ஆமா, அந்த சராச்சந்திரனை கொண்டது யாரு? பகவானை கொண்டா அடியே, அந்த பகவானால் கொல்ல முடியாது. என்னடா அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கொன்றான் நீ சொல்ற? அந்த பகவானால் முடியாமல் என்னை போன்ற அசுர குணம் படைத்த பீமாச்சி 14,000 கஜேந்திர குணம் முடித்த அந்த பீமாச்சி தான் நீ கொண்டான். அவன் என்ன என்னை போன்ற அசுர குணம் படைத்தவன். அவன் சென்று அந்த சராச்சந்திரனை மடித்தான். அந்த தேவர் யாரையும் மடிக்க கிடையாது. நான் சென்றாகதான் வேண்டும். என்னடா அர்த்தம்? சந்தைக்கு போறோம், சந்தைக்கு போனா மாடு பிடிக்கிறோம், 10 ரூபாய் போட்டு மாடு பிடிக்கிறோம். நம்ம ஏறி ஓட்டுறோம். ஆமா, ஏறி கட்டுறோம். அது படுத்துட்டா அது ஏறி ஓட்டுமா? ஓட்டாது. ஆமாடா, படுத்த பொண்டாட்டியா நம்ம சண்டைக்கு போறோம். முன்னாடி தடுக்கிறான். அவன் உள்ளாமா அப்புறம் அவளை என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க என்னடா பண்ணுவேன்? அவன் போறோம் தான் போய் பத்துடா
என்ன கணக்கு வேண்டாம் போடுறா போடு போடு ஒரு அவங்களும் எல்லாம் ஊர்ல காட்டுவாங்க பொண்டாடி சூத்து மேல அடிச்சான் எங்க போய் காட்ட முடியும் நான் சென்றாக தான் வேண்டும் வருபவரை செயல்படுத்த ஆசைதான் வேண்டும் திக்கு விஜயம் செய்யத்தான் போகிறேன் நான் வெற்றிவாக சூழதான் போகிறேன் நான் சென்றுதான் ஆக வேண்டும் அப்படியா நான் சொல்றேன் நான் சொல்றேன் மகாராஜா என்ன பண்ற என்னது தாடி தாடி இந்த தாடியை அறுக்கிற ஏன்னா தாடிக்கு அண்ணா வீட்டுக்கு போய் அவன் தம்பி தம்பி போய் மௌனி வேணும் அண்ணா கூட வேணும் அதெல்லாம் கட்டிக்கிறேன் இந்த 3 நாள் கூட்டு வச்சா அது 3ஐயும் நல்ல அம்மியில வச்சு ஒட்ட ஒட்ட அரைக்கிறேன் நல்ல சொம்புல கரைக்கிறேன் கரைச்சு மூஞ்ச சவுக்கிட்டு ஊத்திட்டு நீயும் கெட்ட உன் வாழ்க்கையும் கெட்டது சொல்லிவிட்டு மூச்சுட்டு நேரா தலைவிட்டுக்கு போ போயிட்டு நல்லா குப்பைய போட்டு பாய் எடுத்தா குப்பைய முள்ளு காட்டினா வயிற்று போய் உட்காருப்பா அங்க போய் ஏய் வெளிவர போகுது தனியா போகாம மகாராஜா நான் இருக்கும்போது கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் என்ன பாத்துக்கிறேன் போறா போறா போரு
துணைக்கு ஒரு இருக்கிறியா? ஏய் இவன் என்ன சொல்றான்? தனியெல்லாம் போக மாட்டாங்க, 4 பேர் மேல தான் போவாங்க அப்படிங்கிறான். ஓ இவங்க இருந்தாதான் இந்த இடத்துல ஆட முடியும், ஆட முடியும். இந்த இடத்துக்கு போக முடியும். ஆமா, அதனால 4 பேர் துணையா போக முடியும். ஆமா. அப்போ அது கொடுத்தான் என்ன கொண்டாட்டி போடுறா வெளித்தாம ஊரே போயிடுவாங்க. 100 ரூபாய் வாங்கிட்டு போ. 100 ரூபாய் யார் தராங்க உனக்கு? நீ கொடுத்தா வாங்கிக்கோங்க. போ வாங்கிட்டு போ. நான் மத்துக்கல்ட்டா டேய் மத்துக்கல்ட்டா எங்க அம்மா ஒரு தான் ஊரே போய் நீ சொன்னாமா? டேய் அது நல்ல ஒரு ஜாபத்தை தாண்டி பழிக்கும். நீ ஊருக்கு யார் ஒரு ரூபா தர மாட்டாங்க. போ யாரா மத்துக்கல் டேய் போய் வா. பார்த்து பத்திரமா இருக்கணும். என்ன பத்திரமா கேட்டா ஏய் எங்க போற? ஏய் போட்ட போட்ட டேய் மாய்க்கணுமா? அந்த சாலோக சாமி பத்தாயுங்க மகனே தாயு சமானனாமோ சாலோக சாமி பத்தாயுங்க மகனே தாயு சமானனாமோ அந்த சகலகல வேத புராணங்களே எல்லாம் வேதமாய் நின்றனாமோ அந்த சகலகல வேத புராணங்களே எல்லாம் வேதமாய் யாரால் கொடுக்கப்பட்ட பணம் என்றால் ஆமா யார் பெயரால் வழங்கப்பட்டது என்றால் முத்து மாமாரி அம்மனின் பெயரினாலும் ஆமா தலைவர் நாட்டார் பிரசிடென்ட் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடி இவர்கள் கருத்தினால் கொடுக்கப்பட்டது 1,14,000 கோடி. இவர்கள் புதுப்பட்டு கிராமத்திலே முத்து மாமாரியம்மன் குடியிருந்து நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் உம்மாறி பெய்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அம்மனை காட்டிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ராமநாமன் ஒரு பாட்டு பண்ணனே சாலோக ஜாமிப சாலுகம் சாயுட்சம் என்று சொல்ல யாருடைய நாமம்? ராமனுடைய நாமம். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அந்த நாராயணமூர்த்தி அருளினாலும் யாரு தெரியுமா? புதுப்பட்டி கிராமத்திலே வாசம் புரிந்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய பெரியப்பா வன்னிய குல சத்திரியர் வன்னிய குலாதிபதி மணிகண்டன் சவுண்ட் சர்வீஸ் பச்சமுத்து அவர்கள் கருத்தினால் கொடுக்கப்பட்டது 1,14,000. அவர்களின் பிள்ளைகள் ராமனை போலவும் அவரின் மகன்கள் சீதா பிராட்டியை போலவும் நோயற்ற வாயுவை குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் என்று இல்லாமல் அந்த நாராயண பெருமனை வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மலரிருந்தது மாணிக்கமாய் மலரிருந்தது மாணிக்கமாய் மனமிழைத்தது உலகம்
இடத்திலே வாசம் புரியக்கூடிய ஆறுயிர் மாமா ஆறுமுகம் அவர்களின் பிள்ளை சிவனேசன் இவர் கருத்தினால் கொடுக்கப்பட்டது லட்சம் 16,000 அவர் குடும்பத்திலே நோயற்ற குறைவற்ற செல்வமோ என்றென்றும் வீடு சுபிட்சமாக வாழ பிரார்த்திக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அட கண்ணா 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 மாதம் புதுப்பட்டி கிராமத்திலே வாசம் புரிந்து வாழ்ந்து மறைந்த நாடக பேராசன் ஆறுயிர் தாத்தா கண்ணன் அவர் கரத்தினால் கொடுக்கப்பட்டது. அவர் பெயர் விளங்க வேண்டும் என்று தாய் மாமன் ஏழுமலை தாய் மாமன் அவர் கரத்தினால் கொடுக்கப்பட்டது லட்சம் 16,000 அவர் குடும்பத்திலே அந்த கர்ண பெருமான் குடியிருந்து என்றென்றும் கர்ணனை போல அல்ல அல்ல தானம் குறையாத தானம் செய்து கொண்டு வீட்டுல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அந்த ஒரு தானம் கொடுக்கறதுக்கு மனசு வேணும். ஒரு 10 ரூபாய் பணம் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு மனசு வேணும். மனம் இருந்தால் பணம் வரும், பணம் இருந்தால் மனம் வரும். அப்படி இருக்க அவர் குடும்பத்திலே எல்லாம் அல்ல பெருமான் குடியிருந்து ஐயனார் பெருமனின் ஐயனார் அப்பனின் அருளினால் என்றென்றும் நிறுவி சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் யார் கரத்தினால் கொடுக்கப்பட்டது என்றால் இதோ நாடக பேராசன் கண்ணனின் பேரப்பிள்ளைகள் அனைவரும் கூடி கொடுத்தது லட்சம் 16,000 அவர் குடும்பத்திலே நோயற்ற பயம் குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் என்று. என்னடா இந்த ஊர்ல எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ரூபாய் குடி கொடுக்கல. உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க பாத்தியா, உங்களுக்கு பேர் வந்ததுங்களா? எப்படி எங்க பிடிஞ்சா காலையில 6 மணிக்கு மேல போறவன் தான். அதனால இந்த தோண்டி தலாரிக்கு பணம் அதுக்காக வச்சுக்க. காலையில போறதான் சரி. பொய்யூரில் இருந்து இந்த பொய்யூர் வந்தோம். இந்த பொய்யூரில் இருந்து மெய்யூர் செல்வோம். பொய்யூரில் இருந்தது உண்மை. இந்த பொய்யூரில் வாழ்வது உண்மை. நாளை மெய்யூர் செல்வது உண்மை. பொய்யூர் என்னடா? பொய்யூர் என்ன? தாயாரின் கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையில் இருந்தது உண்மை. இந்த பொய்யூரில் வாழ்வது உண்மை. இந்த பூமி வந்து பொய்யூர், பொய்யான ஊர்ரா. இந்த மூச்சு காத்து இருப்பார், நாளைக்கு இருக்க மாட்டார். உயிரும் உடலும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது. அந்த இறந்த பின்பு அந்த உடலாகப்பட்டது மண்ணை சேர்ந்து விடுகிறது. அந்த உயிராகப்பட்டது விண்ணை சேர்ந்து விடுகிறது. உயிரும் உடலுமே ஒன்னா இருக்கிறது கிடையாது. இதுல நீ துணை நான் துணை என்பது கிடையாது. அப்படி இருக்க இந்த பொய்யூரை நம்பி நான் வந்தேன். இந்த பொய்யூர்ல இது மெய்யான ஊரி தான்டா, உண்மையான ஊர். இந்த புதுப்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை மார்களுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? 24 மணி நேரம் கடை வாங்கிடுவாங்க.